அம்மா தொடங்கிடலாமா? தொடங்கிடலாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளையினுடைய 182வது நிகழ்வு இன்று அரங்கேறுகிறது. இந்த 182வது நிகழ்வை அரங்கேற்றுவதற்காக இன்றைய கட்டுரையாளர் முனைவர் மா. சித்ரகலா, அவர் உதவி பேராசிரியர், நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி, பொள்ளாச்சி. இந்த கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நன்னூலுக்கும் தங்களுடைய உரையை தந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர். அம்மையார் அவர்களை அத்துணை பேர் சார்பிலும் சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. சான்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் 182வது நிகழ்வு என்று பார்த்தோம். இந்த 182வது நிகழ்விற்கு நாம் 182வது திருக்குறளை பார்க்க போகிறோம். நேற்றுக்கே பார்த்தோம். ரொம்ப அழகா இதுக்கு முன்னாடி சொன்ன அதிகாரத்தில் இருந்து அது கூட பரவாயில்ல, அதை விட இது மோசமானது என்று அழகாக புறங்கூறாமை என்ற அதிகாரத்தை மிக அழகாக எடுத்து வருகிறார் திருவள்ளுவர். இந்த புறங்கூறாமையினுடைய 2வது திருக்குறளாக நமக்கு இன்று அறனழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை என்று மிக அழகான செய்தியை குறிப்பிடுகிறார். அறனழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை என்று குறிப்பிடுகின்ற இந்த திருக்குறள் அறம் இல்லாததையும், அறமே இல்லைன்னு தெரிந்தோ அந்த வேலையை செய்கிறார்கள், தேவையற்ற வேலைகளையும் செய்கிறார்கள். இது கூட பரவாயில்லப்பா, ஆனா இது ரெண்டுத்தையும் செஞ்சா எத்தனை பெரிய தீங்கு வருமோ இதை காட்டிலும் மேலான தீங்கு வரும். எப்போது? புறம் பேசி பொய்யாக நகைப்பது. ஒருவரை பற்றி பேசி பொய்யாக நகைப்பது இருக்கிறது அல்லவா, இது அறம் அல்லாததை செய்வதும் தேவையற்றை செய்வதை காட்டிலும் இது இன்னும் தீங்கை தரக்கூடியது என்று மிக அழகாக 182வது திருக்குறள் அறனழி அல்லவை செய்தலின் தீதே, அந்த தான் இங்க அந்த பொருண்மையை உறுதி செய்கிறது. புறனழி பொய்த்து நகை என்பது திருவள்ளுவருடைய சிந்தனை. இந்த சிந்தனையை எல்லோரிடம் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த அவையை அம்மையார் மா. சித்ரகலா அம்மையாரிடம் ஒப்புவிப்பதற்கு முன்னால் இன்றைய காதை மிக அழகான காதை. இன்றைக்கு சிலப்பதிகாரம் 30வது காதை நிறைவு பெறுகிறது. ஆனால் நம் நிகழ்ச்சி நிறைவு பெறவில்லை. இன்னும் 5 நாட்கள் தொடர்கிறது. அப்படி 30வது காதையாக நாம் எல்லோரும் பெறத்தக்க ஒரு பொருண்மையை காட்டுகிறது. வரம் தரு காதை. நம்மால வரம் தர முடியாது என்றாலும் பெற முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வரத்தை பெற
நாம் தகுதி உடையவர்கள் ஆனால் வரம் நமக்கு கிட்டும். என்னை பொறுத்தளவுக்கு வரம் எதுன்னா நாம நடந்து கொள்வதுதான் வரம். எப்படி நடந்து கொள்கிறோமோ அதனுடைய விளைவு நம்மை வந்து சேருகிறது. இதுவே எனக்கு பெரிய வரமாக தோன்றுகிறது. நான் நல்லதை நினைத்தால் நல்லது வந்து சேரும், அல்லது நினைத்தால் அல்லதும் வந்து சேரும். அதனால் இது யாம் பெற்ற வரம். நாம் ஒவ்வொருவரும் பெற்ற வரமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு கட்டுரையாளர் அம்மா முனைவர் மா சித்திரகலா அம்மா என்ன பேச போறாங்க, என்ன வரத்தை தர போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். வாருங்கள் அம்மா, உங்களிடம் இந்த அவை இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை நடத்தும் சிலப்பதிகாரம் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கம், 29 நாட்கள் கருத்தரங்கம் இனிமையா ரொம்ப சிறப்பா நடைபெற்றிருக்கு. இதுல 30வது நாள், 30வது காதையாக, நிறைவு காதையாக நிறைவான உரையை ஆற்ற வேண்டும் என்பது என் மனதோடு இருக்கக்கூடிய எண்ணம். அந்த உரையை ஆற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த காதைக்குள் செல்கிறேன். சிலப்பதிகாரத்தில் வரந்தரு காதை, அதாவது காதையுடைய விளக்கத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய கட்டுரையுடைய ஆராய்ச்சிக்கு உள்ள போயிடலாம். முதல்ல காதை, வரந்தரு காதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கற்புக்கரசியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க. கண்ணகி பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டில் பிறந்து வளர்ந்து பாண்டிய நாட்டில் தன்னுடைய நீதிக்காக நியாயம் கேட்டு தன்னுடைய ஒரு முளையை எரிந்து அந்த பாண்டிய நாட்டையே தீக்கிரையாக்கிட்டு வந்து சேர நாட்டில் குடிபுகுந்த அந்த கற்புக்கரசிக்கு சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயில் எழுப்பியிருக்கார். அந்த கோயிலுக்கு எல்லா நாட்டு மன்னர்களையும் வரவழைச்சிருக்கார். அப்படி வரவழைச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தேவந்தி யார் அப்படின்னா கண்ணகியுடைய தோழி. அவங்க கிட்ட கேக்குறாங்க என்னன்னு, மணிமேகலை பற்றி கேக்குறாங்க. முதல்ல கோயிலை வலம் வந்து கும்பிட்டாச்சு, அப்புறமா கேக்குறாங்க என்னன்ட்டு. அப்போ மணிமேகலை பற்றி கேட்கும்போது தேவந்தி சொல்றாங்க, மணிமேகலையுடைய பொண்ணு, அதாவது மாதவியுடைய பொண்ணு மணிமேகலை. அந்த மணிமேகலையை வந்து தன்னுடைய குலத்தொழில் செய்ய வேணும் அப்படின்ட்டு அவருடைய பாட்டி, மணிமேகலுடைய பாட்டி சித்ராபதி, அதாவது மாதவியுடைய தாய், இந்திர விழாவின் போது குலத்தொழில் செய்யணும், நடனமாடணும்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மாதவி தன் மகளை அழைத்து தருக கூந்தல் அப்படின்னு சொல்லி கூந்தலை அறுத்து தன் மகள் துறவியாக போனதாக சொல்லி அவளை துறவியாக்கி விடுறாங்க. அந்த பொண்ணும் முக மலர்ச்சியோடு அதை ஏத்துக்கிறாங்க, மணிமேகலையும். இந்த நிகழ்வை சேரன் செங்குட்டுவனிடம் தேவந்தி சொல்றாங்க. தான் அந்த மணிமேகலை இப்படி துறவு பூண்டதை எடுத்து தானும் வருத்தப்படுவதாக, இளமையான பெண் இப்படி உலகத்திற்கே அது பெரிய வருத்தம் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தையும் சேரன் செங்குட்டுவனிடம் சொல்றாங்க. அது முடிந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, பாசண்ட சாத்தன் தேவந்தியின் மேல் ஏறி, நம்ம நாட்டுப்புற வழக்குகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சாமி ஏறுதல், சாமி வந்துருச்சுன்ட்டு, அந்த மாதிரி தேவந்தியின் மேல பாசண்ட சாத்தன் ஏறுவதாகவும் அங்க அரட்டன் செட்டியுடைய மக்கள் இருவர் மீதும், அதே மாதிரி திருமால் கோயில்ல அர்ச்சகராக இருக்கக்கூடிய அவருடைய பொன் ஒருத்தி மேலையும், அந்த அரட்டன் செட்டியுடைய பெண்ணு 2 பேர் மேலையும், அதே மாதிரி திருமால் கோயில் அர்ச்சகருடைய பொண்ணு ஒருத்தி மேலையும், அந்த 3 பேர் மேலையும் என்ன பண்றாங்கன்னா மாடன் கட்டை இருக்கக்கூடிய அந்த சுனை நீரை தெளிக்க சொல்றார். அந்த தேவந்தி, பாசண்ட சாத்தன் ஏறிய தேவந்தி என்ன பண்றாங்கன்னா
இத சொல்றா. மாடலன் கையில் இருக்கக்கூடிய சுனை நீர் வந்து தெளிக்கிறாங்க. அந்த சுனை நீர் பார்த்தீங்கன்னா பாசண்ட சாத்தன் அந்தணன் வடிவமாக இருந்து அந்த நீரை மாடலன் கிட்ட கொடுத்த நீர். அதை தெளிச்ச உடனே அவர்களுடைய பூர்வ ஜென்மம் பழம் பிறப்பு என்னன்னு தெரியுது. பழம் பிறப்புல அந்த அரட்டன் செட்டியுடைய பெண்கள் இருவரும், ஒரு பெண்ணு என்ன ஆனான்னா கண்ணகியுடைய தாயாகவும், இன்னொரு பெண்ணு கோவலனுடைய தாயாகவும், இப்படி தன்னுடைய மக்கள் இறந்ததாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் அங்க நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில் அர்ச்சகருடைய பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா மாலதியாக பிறக்கிறாங்க, மாதிரியாக பிறக்கிறாங்க. அவர்கள் அந்த புண்ணிய தலத்துல வைகையில நீராடிட்டு வரக்குள்ள இருவரையும் காணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவதாக அது இருக்கு. ஏன் இந்த நல்ல ஒரு குடத்துல பிறந்திருக்கா அப்படின்னா அவர்கள் கிருஷ்ணனை வழிபட்டதாகவும், அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்ததாகவும், அறச்செயல்கள் செய்ததாகவும், அவன் நற்குடியில் பிறந்ததாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி முற்பிறவியில இந்த கோவலன் தாயோ கண்ணகி தாயோ அறச்செயல்கள் செய்யாதனால இப்படி புலம்பி தவிப்பதாக, அதாவது முற்பிறப்பில் நல்லது செய்தால், இப்பதான் சார் சொன்னாரு, இப்பிறப்பி நல்லது, நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்லதா நடக்கும், நான் நல்லதா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா முற்பிறப்பில் செய்த வினை இவர்கள் புலம்புற மாதிரியும், இந்த பொண்ணு தெய்வ காரியமாகவும் அறச்செயல்கள் செய்ததாகவும் நல்லது நடக்கிற மாதிரியும் அந்த நிகழ்வு இருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு நிறைய மன்னர்களை எல்லாம் அந்த கண்ணகி கோயிலுக்கு அழைச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. அந்த கோயில்ல வழிபாடு நடக்குது, மன்னரும் வழிபடுறாங்க. இப்படிப்பட்ட, அதாவது பாத்தீங்க அப்படின்னா சோழ நாட்டில பிறந்து பாண்டிய நாட்டில நீதி கேட்டு சேர நாட்டில வந்த ஒரு பெண்ணுக்காக சேரன் செங்குட்டுவன் கோயில் எழுப்பினானா அது எப்படி ஒரு சிறப்பு அப்படிங்கிறதும், இளங்கோவடியோட சிறப்பு அப்படிங்கிறதும் வரந்தரு காதையில இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளாக அந்த காதை இருக்குது. அந்த காதை என்னுடைய கண்ணோட்டத்துல எப்படி கட்டுரையாச்சு அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு பார்க்க போறோம். அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது காலத்தின் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கண்ணாடி பாத்தீங்க அப்படின்னா காட்டுறது அப்படியே பிரதிபலிக்கும். அது மாதிரிதான் இலக்கியமும். நற்சிந்தனைகளை நற்செயல்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கால கண்ணாடின்னு தான் நமக்கு சொல்ல அந்த இலக்கியங்களை. அப்படி ஒரு நாட்டு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சேரன் செங்குட்டுவனை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேவந்தி எப்பவுமே சொல்லுவாங்க, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய நட்பு, உன்னுடைய தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, உன்னுடைய நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை தெரிஞ்சுக்கலான்ட்டு. அது மாதிரி இங்க தேவந்தி ஒரு நல்ல தோழியாக அங்க காட்டப்படுற விஷயம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள், இளங்கோவடிகளுடைய அந்த பாத்திர படைப்பின் தன்மை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சிறப்பா அமைஞ்சதோட நாட்டுப்புற மக்களுடைய அந்த நம்பிக்கை, தெய்வம் ஏறப்பெறுதல், பழம்பிறப்பு, பழம்பிறப்பில் நன்மை செய்தால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிற செய்தி, இது எல்லாமே இந்த கட்டுரையில ஒரு சிறந்த விழுமியங்களாக இருக்கு. மன்னனின் தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மன்னர்களுமே பாத்தீங்கன்னா என்னோட நாடு, என்னோட மக்கள், என்னோட கொடி, நான் என்னுடைய நாட்டை பெருக்கணும், இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல மன்னனுக்கு மேலான மன்னனா, அதாவது தன்னுடைய நாட்டில் பிறந்த பெண் கிடையாது கண்ணகி, சோழ நாட்டில் பிறந்த பெண், பாண்டிய நாட்டுல நீதி கேட்டிருக்கா. அப்படி இருக்கிற பெண்ண நம்ம நாட்டுல கற்புக்கரசியா தெய்வமாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இருந்தால்தான் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேரன் செங்குட்டுவனுக்கு இருக்கு. அந்த சேரன் செங்குட்டுவன் கோயில் எழுப்புறது மட்டும் இல்ல, வடநாடு சென்று கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்கு கல் எடுத்துட்டு வந்த அதோட நிறுத்தல, என்ன பண்ணிருக்கா அப்படின்னா
அந்த சோழ நாட்டில் பிறந்த அந்த கற்புக்கரசிக்கு சோழ மன்னர்களையும் பாண்டிய மன்னர்களையும் புகழ்ந்து பாடியிருக்கான். தன்னுடைய நாட்டுல வந்தா என் நாடுதான் பெருசுன்னு சொல்லல. அப்போ ஒரு மன்னன் ஒரு மன்னனை புகழக்கூடிய தன்மை உள்ளவனாக இருந்தா அவனுடைய பண்பும் அவனுடைய குணநலனும் நல்லதாக இருந்தா மட்டும்தான் அந்த மன்னனால அடுத்த நாட்டு மன்னர்களை புகழ முடியும். அப்படி மன்னன் என்ன பண்றான்னா, வடதிசை வணங்கிய வானவர் பெருந்தகை கட்புட் கோலம் கட்புலம் புக்க அந்த கண்ணகிக்கு சிலை எடுத்தது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னன் தீதில்லாதவன் குற்றம் இல்லாதவன் அவன் நல்லவன் பெருமைப்படுத்துறான். எப்படின்னா, வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது. அப்படி செங்கோல் பிடித்த மன்னன் தான் அப்படின்னு பாண்டிய மன்னனையும் சோழ மன்னனையும் புகழக்கூடிய அந்த தன்மை உள்ளவனாக யார் இருக்கிறா அப்படின்னா, மன்னருக்கு மன்னனாக நம்ம சேரன் செங்குட்டுவன் இருக்கிறா அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தேவந்தி. தேவந்தி யார் அப்படின்னா கண்ணகியுடைய தோழி. தேவந்தி பாத்தீங்க அப்படின்னா சாத்தன் அப்படிங்கிற ஒருவனை மணந்திருக்கான். சாத்தன் பாசாந்த சாத்தன் சொன்ன இல்லைங்களா, இப்ப சாமி ஏற பெற்றவன். அதான் அந்த பாசாந்த சாத்தன் யார் அப்படின்னா, அதாவது ஒரு பார்ப்பன் இருக்கான். அந்த பார்ப்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 மனைவிகள் இருக்காங்க. 2 மனைவிகள்ல ஒருத்திக்கு மட்டும் ஒரு பிள்ளை இருக்கு. அந்த ஒரு பிள்ளை என்ன பண்ணுதுன்னா குழந்தை அழுகுது பசிக்காக. அப்பொழுது அந்த தாய் எங்கேயோ வெளியில போயிருக்கா. வெளியில போனோன்னா மாற்றான் தாய் என்ன பண்றான்னா, மாலதி அவளுடைய பெயர், அவ என்ன பண்றான்னா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறா. அப்படி பால் ஊட்டும் போது அந்த பால் என்ன ஆயிருதுன்னா புரை ஏறி அந்த குழந்தை இறந்து போயிருது. என்ன பண்றதுன்னு தெரியல. மாற்றாந்தாய் என்ன பண்றான்னா குழந்தையை எடுத்துட்டு வேகமா கோயிலுக்கு போறா. கோயிலுக்கு போய் வேண்டா. அந்த குழந்தையை எடுத்துட்டு அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையை ஒரு பேய் தூக்கிட்டு போயிருது. போய் தின்றுது. தின்னோன்னா அவளுக்கு பயம், என்ன பண்றதுனே தெரியல. துன்பத்தில் உழல்றா, அழுகுறா, பெறல்றா, எல்லாம் பண்றா. இதை பொறுத்து கொள்ள முடியாத அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குரிய சாத்தான் என்ன பண்றான்னா, சாத்தன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் என்ன பண்ணுதுன்னா குழந்தை வடிவமாக அங்க தோன்றுது. தோன்றனோடனே இந்த மாற்றாந்தாய் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தையை எடுத்துட்டு வேகமா என்ன பண்றாருன்னா சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா அந்த மாற்றாந்தாய்க்கு இது தெய்வ குழந்தைன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. வளர்ந்துடுறாங்க. அந்த குழந்தை இளம் காளையாக வளர்ந்ததுக்கு அப்புறமா யார திருமணம் பண்ணிக்கிறா அப்படின்னா தேவந்தியை திருமணம் பண்ணிக்கிறா. அப்படி 8 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை இனிது பெற்றது. பிறகு அந்த சாத்தன் என்ன சொல்றான்னா உண்மை வரலாற்றை கூறான். தன்னுடைய 3000 நலத்தை கூறிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த தேவந்தியை விட்டு பிரிந்து போறார். பிரிந்து போகும்போது தன் கோட்டத்திற்கு அவளை வருமாறு விட்டுட்டு போறான். அன்னைக்கு முதல் தேவந்தி என்ன பண்றான்னா சாத்தனின் கோட்டத்திற்கு செல்வதற்காக நோன்பு இருக்கிறார். சரிங்களா? அப்போ தேவந்திக்கும் கண்ணகிக்கும் எப்படி ஒரு நட்பு தொடருதுன்னு பாருங்களேன். அப்போ தேவந்தி எப்படிப்பட்டவள் அப்படின்னா தன்னுடைய கணவனை பிரிந்து வாழக்கூடியவள். அதே மாதிரிதான் கண்ணகியும் தன்னுடைய கணவனை பிரிந்து வாழக்கூடியவர். இருவருடைய மனநிலையும் ஒத்த தன்மையுடையதா இருக்கு. ஆனா அதுல ஒரு வேறுபாடு இருக்குங்க. என்ன அப்படின்னா தேவந்தி பாத்தீங்க அப்படின்னா புறத்தால் நோன்பு இருக்கக்கூடியவர். தன்னுடைய கணவன் வருவான்னு நோன்பு நோச்சு கணவனிடம் போகணும். ஆனா கண்ணகி பாத்தீங்கன்னா மனதளவுல அகத்தால் நோன்பு இருக்கக்கூடியவள். அப்படி இருவருடைய மனநிலையும் கணவனை பிரிந்தாருடைய மனநிலை தான், ஆனா வேறுபாடு இருக்கு. பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, முல்லை முள்ளால் எடுன்னு, வலிக்கு வலிதான் மருந்துங்கிற மாதிரி இருவருடைய வலிக்கும் மருந்தாக நட்பு தொடருச்சு. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா ராமன் தன்னுடைய மனைவிய ராவணனால பிரிஞ்சிருப்பான். ராவணன் கவர்ந்து போனதுனால ராமனுக்கு தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்கக்கூடிய துன்பம் ஏற்பட்டிருக்கும்.
அதே மாதிரி சுக்ரீவனோட மனைவியை வேறொருவன் கொண்டு சென்றத அறிந்த ராமன் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த சுக்ரீவனுக்கு உதவ முற்படுறான். எப்படின்னா, இந்த நிகழ்வு மனைவியை இழந்தவருக்கு அந்த துன்பம் எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து ராமன் சுக்ரீவனுக்கு உதவணும் போல, இங்க கணவனை இழந்த இரு பெண்களும் கணவனை இழந்த கிடையாது, பிரிந்த கணவனை பிரிந்த இரு பெண்களும் என்ன பண்றாங்கன்னா நட்பு கொண்டதாக இங்க அம்மா, ஒரே அப்படி ஒரு நிமிடமா. நட்பு அந்த ஹெட்போன் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பேசுங்க. கேக்குதா பார்க்கலாம்? கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு, ரெக்கார்டிங் சரியா வராது. இப்ப கேக்குதாங்க சார்? இப்ப கேக்குது. அது நீங்க போன்லயே பேசினாவே நல்லா கேக்குங்கம்மா. இல்லைங்க சார், அது வச்சிருக்கிற இடம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்குங்களா, சரி. அதனால இப்படி இப்ப பேசுறது கேக்குது இல்லைங்க சார்? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. சரிங்க சார். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, தேவந்திய என்ன சொல்றா அப்படின்னா, தன்னுடைய கணவனை வந்து உன்னுடைய கணவனை நீ சேரணும்னா கண்ணகி நீ நோன்பு இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்ணகி என்ன சொல்றாங்கன்னா, அது பீடன்று அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அப்படி கண்ணகிக்கும் தேவந்திக்கும் உள்ள நட்பு இருக்குது. இந்த நட்புகள் பாத்தீங்க அப்படின்னா, கண்ணகி அப்படிங்கிற புத்தகம் வழியாகவும் சிலம்பின் பூக்கள் அப்படிங்கிற புத்தகம் வழியாகவும் அவர்களுடைய நட்பும் அதற்குள்ள தன்மைகளும் என்னுடைய கட்டுரையில ஆராயப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நாட்டுப்புற நம்பிக்கை என்ன நாட்டுப்புற நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாட்டுப்புறங்களில பாத்தீங்கன்னா தெய்வம் ஏறப்பெறல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாமி மேல வந்துருச்சு, சாமி பக்தியோட பரவசத்துல சாமி பேசுது, இந்த மாதிரி எல்லாம் நாட்டுப்புறத்துல பண்டு தொற்று இன்று வரையிலும் தெய்வம் வந்து மனிதன் மேல ஏறி பேசக்கூடியதாக இருந்து கொண்டேதான் இருக்குது. அது நாட்டுப்புற நம்பிக்கையில ஒன்னாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க நாட்டுப்புற நம்பிக்கையில ஒன்னா தேவந்தியின் மேல பாசாண்ட சாத்தன் தெய்வம் ஏற பெறதாகவும், அந்த பாசாண்ட சாத்தன் தெய்வம் ஏற பெற்று அந்த தேவந்தி பேசுவதாகவும் இங்க சூழல் அமைக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா காலந்தோறும் இலக்கியங்கள்ல இவ்வகைகள் இருக்குது. நாட்டுப்புற வழக்குல மட்டும் இல்லைங்கன்னா, சங்க இலக்கியம் தொட்டு இன்று வரை அது நடைமுறையில இருக்கு. சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா, குறுந்தொகையில இந்த தெய்வமேற பெறல் அப்படிங்கிறது இருக்குதுங்க. குறுந்தொகையில பாத்தீங்க அப்படின்னா, வேலன் புழைந்த வெறியர் களம் அப்படிங்கிற பாடல்ல இந்த தெய்வமேற பெறல் அப்படிங்கிற வேலன் வந்து தெய்வமேற மாதிரி வேலன் வந்து ஏறி பெற மாதிரி அந்த நிகழ்வும், அதே மாதிரி அருநோய் காதலன் தந்தமை அறியா துணர்ந்த வனங்குருகு கலங்கின் முதுவாய் வேலன் அப்படிங்கிற நற்றெண்ணை பாடல்ல தலைவிக்கு வந்த நோய் காதலால் தான் அப்படிங்கிறத உணராத அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, முதுவாய் வேலன் தலைவிக்கு உற்ற நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறதாக அந்த நாட்டுப்புற பாடல் நம்பிக்கையும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, மதுரை காஞ்சியிலையும் இசைக்கருவிகள் ஒலிக்க முருகனை வேண்டி உடலை நிறுத்தி வேண்டக்கூடிய பாடலும் இந்த மாதிரி முருகன் ஏறப்படுறதாக, அருங்கடி வேளன் முருகனோடு வளையி அறிகுடு இன் இயைது அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளும் இப்படி முருகன் ஏறப்பெறுவதாக இருக்கக்கூடிய பாடலாக இருக்க. அதே மாதிரி இங்க சிலப்பதிகாரத்துல வரந்திருக்காதையில தேவந்திக்கு பாசண்ட சாத்தன் அப்படிங்கிற தெய்வம் ஏறப்பெறுது. அப்படி தெய்வம் ஏறப்பெற்ற அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, அந்த தெய்வம் சொல்லக்கூடியதாக ஒவ்வொரு நிகழ்வாக சொல்றா. அந்த தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா, அந்தணனாக வந்து மாடலன் கையில சுனை நீரை கொடுத்ததாகவும், அந்த சுனை நீர் தெளித்தவுடன் அந்த பெண்களுக்கு பழம்பிறப்பு அறிந்ததாகவும் சொல்லப்படும். அந்த பழம்பிறப்புல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறச்செய்திகளை சொல்லியிருக்காங்க. என்ன அறச்செய்தி அப்படின்னா, முற்பிறவியில் செய்த பயன்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்பிறவியில பாத்தீங்கன்னா நல்லது செய்தால் இந்த பிறவியில நல்ல உயிரினமாக வாழக்கூடிய தகுதி கிடைக்கும், நட்புடியில் பிறக்கக்கூடிய தகுதி கிடைக்கும். அதாவது முற்பிறவியில் அறச்செயல்கள் செய்யாமல் தர்மம் செய்யாமல் இருந்தால் இப்பிறவியில் பிறக்கக்கூடிய பிறப்பு நலம் பயப்பதாக இருக்காது, வருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் இங்க சிலப்பதிகாரம் வாழ்க்கை வழிகாட்டியாக இங்க நமக்கு பதிவு செஞ்சிருக்குங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வழிபாடு, அதாவது காலந்தோறும் வழிபாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, காலந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலகட்டங்கள்ல எல்லாம் நம்ம நிலம், நீர், தீ, வழி, விசும்பு இப்படிங்கிற எப்படி ஐம்பூதங்களையும் நம்ம வழிபட்டு இருந்தோம். இயற்கையோடு ஏந்த வாழ்க்கைங்கிற மாதிரி இயற்கையைத்தான் நம்ம வழிபட்டு இருந்தோம். அந்த நிலை மாறி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிலனாய், புலனாய், கனலாய், நிதமாய், வடிவாய், நிமலனே அப்படிங்கிற அந்த வழிபாடு மாதிரி மாறி மரங்களையும் இயற்கைகளையும் சூரிய சந்திரர்களையும் அப்படி வழிபாடு மாறிச்சு. அதுக்கப்புறமா கற்றிலைகளை வழங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா உருவம் கொடுக்க ஆரம்பிச்சு. இப்படியே வழிபாடு காலந்தோறும் மாற்றம் பெற்று சிறுதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு, இப்படி பல வழிபாடுகள் வந்தா கூட ஒரு பெண்ணிற்கு மதிப்பு கொடுத்து, கற்பிற்கு மதிப்பு கொடுத்து, அந்த பெண்ணியத்தை உயர்த்தக்கூடிய வகையில சேரன் செங்குட்டுவன் பெண்ணுடைய அந்த தன்மைக்கு ஒரு பெரிய இலக்கணமாக ஒரு பெண்ணிற்கு கோயில் கட்டி அந்த கோயில் இன்றும் புகழ்மிக்கதாக பல ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய கோயிலை எழுப்பிய சிறப்பு கற்புக்கரசியான அந்த பெண்ணை தெய்வமாக வழிபடக்கூடிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அப்ப என்னன்னா பெண்கள் ஒழுக்க சீலர்களாக கற்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரு பாடருக்கும் பொதுத்தன்மையுடையதாக இருந்தாலும் அந்த பொதுத்தன்மையை பெண்மையை உயர்த்திய இளங்கோவடிகளின் அந்த பண்பு சிறந்த எடுத்துக்காட்டாக வரதர் கதையில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாடலர் யார் அப்படின்னா, மாடலன் பாத்தீங்க அப்படின்னா நீர்வளம் அப்படிங்கிறவர். அவர் பாத்தீங்க அப்படின்னா 4 வேதங்களையும் நன்கு கற்றவர், நலம் புரிந்தே சிறப்படையக்கூடியவர் அப்படின்னா அவர்தான். சேரன் செங்குட்டுவன் பாத்தீங்க அப்படின்னா அவர் புகழ்ந்து இருக்கார். அப்படி புகழ்ச்சி பெற்றவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய வேலை என்னன்னா நீராடுதல், மலை வளம் காடுதல், இப்படியே இருக்கக்கூடியவர். அப்படி மலை வளம் கண்டு அந்த கோயிலுக்கு போற இடத்துலதான் என்ன பண்றாருன்னா சாத்தன் அந்தணன் வடிவுல அந்த சுனை நீரை கையில கொடுக்குறாங்க. இவருக்கு பேரு பாத்தீங்க அப்படின்னா இளங்கோடிகள். இவரை என்னன்னு சொல்றாருன்னா நாவல் அந்தணன் அப்படிங்கிற சிறப்பு பெயரால இளங்கோ இவரை குறிப்பிடுறாரு. சிலம்புல பாத்தீங்கன்னா 30 காதைகள்ல 15வது காதை, 27வது காதை, 28வது காதை, 29வது காதை, 30வது காதை ஆகிய 5 காதைகளிலும் மாடலன் பற்றிய சிறப்புகள் குறிப்பிடப்படுது. அப்படி இருக்கக்கூடிய மாடலன் சிறப்பு பெற்றவன் அப்படிங்கிறது இங்க முக்கியமான ஒன்றா இருக்குது. அந்த மாடலன் தான் சுனை நீரை கொண்டு கொடுக்கிறார், அந்த மூவர் மீதும் தெளிக்கிறார். அப்படிங்கிறது இங்க நாட்டுப்புற வழக்குல அந்த தீர்த்தத்தை தெளிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது இங்கு ஒப்பீடும் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலையுடைய உளப்பாங்கு, அதாவது மங்கை பருவமுடைய ஒரு பெண்ணு தன்னை ஒப்படை செய்து கொள்ளலாம், கூந்தலை பலவிதமா அலங்கரிச்சு கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய பருவ மங்கைய அவங்க தாய் அழைத்தது வர்றா, வந்துட்டு தருக என்றதும் தந்தாள், மறுப்பு கூறவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பெண் தனக்கும் சம்மதம் அப்படின்னு மணிமேகலை கிட்ட கூறியதாக கௌதியடிகள் சொன்ன வார்த்தை மணிமேகலையின் மனப்பாங்கை உணர்த்துவதாக இருக்குது. அப்போ
கணிகேர் குலத்தில் பிறந்த மாதவி தன்னுடைய மகளை எப்படி பக்குவப்பட்ட பெண்ணாக வளர்த்திருக்கிறாள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது நற்குடியில் பிறந்தவர்கள் நல்லவர்களாக இருப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா குடிப்பிறப்புல தன்னுடைய பெற்றோர்கள் அவர்களை நல்லதெல்லாம் சொல்லி சொல்லியே வளர்த்திருப்பாங்க. ஆனா கணிகேர் குலத்தில் பிறந்த பெண் தன்னுடைய குலத்தொழிலை செய்யாமல் கற்புக்கரசியாக யாரை மணந்தோமோ அவர்களோடேயே அவர்களுடைய பெண்ணையும் நல்ல விதமாக வளர்த்தி அவளை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் துறவுபட வைத்தது பாங்கு. அந்த பெண்ணும் தனக்கு துறவுபுண சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ப்பு பாங்கு மாதவியின் பண்பை மட்டும் இல்லைங்க, மணிமேகலையின் மனப்பாங்கையும் அங்க உணர்த்தி நிற்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவுடைய ஆளுமை. இளங்கோ பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவுடைய பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுக்கு மகனாக பிறந்தவர் தாங்க இளங்கோ. சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவும் அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் தான். அவர்களுடைய அவைக்கு ஒரு நிமுர்த்திகன் வந்ததன் காரணமாக அந்த அவையில பாத்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் அன்று அலர்ந்த மலர் போல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிமுர்த்திகன் வந்து என்ன சொல்றாருன்னா, இளையவன் இளங்கோதான் அரசாள தகுதியுடையவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்னே அண்ணனுடைய முகம் எப்படி மாறிடுச்சாமா அப்படின்னா அப்படியே வாடி போயிடுச்சுங்களாமா. அன்று அலர்ந்த மலர் போல இருந்த முகம் வாடி போனதை கண்ட தன்னுடைய தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜோதிடத்தை இன்றே முறியடிப்பேன் என்று சொல்வதை போல எழுந்து நின்று நான் இப்பொழுதே துறவரம் கொள்வேன்னு சொன்னாராம். ஒரு நாட்டை மட்டும் ஆள தகுதி இல்லை, ஒரு உலகத்தையே அன்று முதல் இன்று வரை ஆளக்கூடிய கவித்திறமையான ஆள் அப்படின்னு சொன்னா நம்ம இளங்கோவை சொல்லலாங்க. நிமுர்த்திகன் சொன்னது அரசால மட்டும் இல்லைங்க, இந்த கவி உலகத்தை ஆள தகுதியானவன்க நம்ம இளங்கோ. அப்படி இளங்கோவுடைய ஆளுமை திறனை பார்க்கும்போது சேர நாட்டில பிறந்த இளங்கோ சோழ மன்னனையும் புகழ்ந்து பாண்டிய மன்னனையும் ஒரு நீதிக்கு சிறந்தவன் ஆக்கி அந்த நீதி வலுவாத அந்த தன்மையோட மட்டும் நிறுத்தாம அந்த சோழ நாட்டுல பிறந்த அந்த தன்னுடைய சேர நாட்டுல தன் அண்ணனையாலேயே ஒரு வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒற்றுமை காப்பியமாக இந்த காப்பியத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாங்கு பாத்தீங்கன்னா இளங்கோவுடைய ஆளுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தன்னுடைய பெருமைன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய நாட்டுல ஒரு கோயில் கட்டியிருப்பாங்கன்னு முடிச்சிடலைங்க, அத்தனை மன்னர்களையும் அழைத்து அங்க அந்த கோயில்ல வேண்ட வச்சொன்ன அந்த கோயில்ல வரம் தான் கேட்கும்போது தந்தேன் வர அசரீதி கேட்டுச்சு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு சிறந்த வரம் கொடுக்கக்கூடிய அந்த காதையாக இந்த காதை அமைந்திருக்குது அப்படிங்கிறது பெருமை உள்ளதுங்க. இப்படித்தான் யாராக இருந்தாலும் ஒரு காவியத்தையோ ஒரு காப்பியத்தையோ ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளன் காலந்தோறுமே அந்த இலக்கியத்தை பேசக்கூடிய வகையில எந்த விதத்திலையுமே பண்பாட்டிலேயோ கலாச்சாரத்திலேயோ இயல்புலையோ எந்த வகையிலும் குறை எழுப்பாத காலந்தோறும் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நேர்மை நியாயம் எது சரி மன்னனாக இருந்தாலும் சரி கடைசி அடித்தட்ட மக்களாக இருந்தாலும் சரி எது நீதியோ அதை சரியாக சொல்லக்கூடிய ஒரு படைப்பாக இருந்தால் அந்த படைப்பு காலந்தோறும் போற்றப்படும் என்பதற்கு இலக்கணமாக சிலப்பதிகாரம் விளங்குது. அந்த சிலப்பதிகாரத்துல வரந்தரு காதையை நான் வரம் எனக்கு கிடைத்த வரமாக எடுத்து அந்த காதையை நான் ஆய்வு செய்துள்ளேன். இத்துடன் என்னுடைய ஆய்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா மிக்க நன்றிம்மா. ரொம்ப அழகா அந்த காதையினுடைய பொருளை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சி. அதுவும் ஆய்வு நோக்குல பிரிச்சும் ஒவ்வொன்னா தனித்தனியா சொல்லியிருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே வாருங்கள் கலந்துரையாடுவோம். இன்னைக்கு நிறைய நேரம் இருக்கு. ஒரு 20 நிமிடம், 20 ஆமா 22 நிமிடம் இருக்கு. பேசுவோம், வாருங்கள். 1 மணி நேரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்கய்யா. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நிறைய கதையை அதுல இருந்து சொல்லியிருக்கிறேங்க. ஆமா, அதுல இளங்கோவடிகள் அந்த கடைசி முடிவுல வந்து அவருடைய விருப்பம் போலவே சில செய்திகள் சொல்றாருமா. ஆமாங்க சார். அத பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமா? நான் கூட இந்த புத்தகம் வரும்போது அதனுடைய அட்டையில இந்த செய்தி எல்லாம் வெளியிடலாமோ அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். போதினால் திருவினால் புகழுடை வடிவென்று தீதிலா வடமீனின் திறமிலன் தீமென்னும் மாதரார் தொழுதேத்த வழங்கிய பெருங்குணத்துக் காதலால் பெயர் மண்ணுங் கண்ணகி அப்படிங்கிற அந்த காப்பிய தலைவியே அவர் அறிமுகப்படுத்தியிருப்பாருங்க. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களே வாருங்கள் கலந்துரையாடுவோம். யாரும் பேசலன்னா நிறைவுக்கு வந்துருவோம். அதனால கொஞ்சம் பேசுங்க, நல்லா இருக்கும். வணக்கம் வணக்கம். அப்புறம் அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். அது இளங்கோவடிகள் வந்து கடைசியா வரந்தரு காதையில எல்லாரும் இந்த கோயிலெல்லாம் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி தெய்வம் ஏறி ஆடும்போது அப்போ ஆரம்பத்துல இருந்து அந்த விஷயத்த சொல்றாரு. நீ அண்ணனுக்காக இளமையிலேயே துறவு போனவன், என்னுடைய வரலாற்றை அழகாக பாடியவன் அப்படின்லாம் சொல்லும்படியா தெய்வம் வந்து சொல்லும்படியா அதை அப்படியே எழுதியிருக்கிறாரு. அப்படியே எழுதிட்டே போயிட்டு நல்லா யார் யார் வந்தாங்க, இலங்கையில இருந்து அவர் வந்தாரு, இளங்கோவடிகளும் அப்போ அந்த கோயில் விசேஷத்துல இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு அப்படின்னு தான் அதுல சொல்லுது. அவர் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா அந்த கோயில்ல இவ்வளவு சின்னதாக கட்டினாரா இல்ல பெருசா கட்டினாரா, அதனுடைய தன்மைகள் அவ்வளோ, ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயில் இல்லாம இருந்திருக்கலாம். இப்போ சிவபெருமானுக்கு இருக்கிற ராமேஸ்வரம் மாதிரி, திருவண்ணாமலை மாதிரி பிரம்மாண்டமான கோயில்கள் இல்லாத காலங்களில் சிறிய அளவில் கோயில் கட்டுறத ஒரு இதாக இருந்திருக்கலாம். அதை வந்து கட்டி அங்கே தெய்வம் ஆடி அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் வரந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் மட்டும் நீ இருந்தா போறாது, என் ஊருக்கும் வந்து அருள் புரிக்கணும் அப்படின்னு எல்லா மன்னர்களும் கேட்குறாங்க. கேட்ட உடனே எல்லாருக்கும் வரம் தந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அவங்க இலங்கைக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மன்னர் வந்த மாதிரி அதை வரலாறு இருக்குது. அப்புறம் கடைசியா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமீன். அது பாருங்க, அறவோருக்கு தீயவர்னு சொல்லவே இல்லை இளங்கோடி. எவ்வளவு ஒரு பண்பாளர் பாருங்க. அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமீன், பிறவோர் அவைக்களம் பிழைத்து பெயர் மீன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான, எனக்கு கடைசியில எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 2 வார்த்தை. நான் எப்பவுமே புக்கு யாருக்காவது கொடுத்தா கூட அந்த 2 வரி இளங்கோடிகள் வரி எழுதுவேன். ரொம்ப கவிதைன்னா கவிஞர்னா இளங்கோடிகள் தான். ஏன்னா கவிஞருக்கே பிடிக்குதுன்னா அவர் கவிஞர் விரும்பும் கவிஞர். பாரதியாரே ஒரு கவிஞர், அவரே கொண்டாடுறாருன்னா அவர் எப்பேற்பட்ட கவிஞரா இருப்பார் பாருங்க. ஏன்னா அந்த கவித்துவம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு விஷயங்களை வந்து கொண்டு வச்சிருக்க முடியாது. ஏன்னா இப்போ மணிமேகலையில பாத்தீங்கன்னா அதுல டக்குன்னு சளிப்படைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா நீதி அப்படியே குச்சி வச்சு அடிக்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை இதை செய்யாத, இதை செஞ்சா இது தீவினையின் பயன் இது, அப்படி வரிசையா அது சாத்தனார் வந்து சொல்லுவார். இதுதான் குற்றம் என்ன, அறம் என்ன, தர்மம் என்ன, பயன் என்ன, எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி போட்டு ஒரு ஒரு பிரச்சார நூல். அது முதலில் தோன்றிய ஒரு பிரச்சார நூல் தான் மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு அது வந்து சிறிய ஒரு அறக்கருத்து தான். ஆனா இதில் நிறைய நாடகம், கொட்டகை, அளவு, கூத்து, எல்லாம் பல்வேறு கணித நுணுக்கமான பல விஷயங்களை எல்லாம் சொல்ற இளங்கோவடிகள் ஒரு கவிஞராக இருந்ததுனால தான் அது மக்கள் இடத்துல போச்சு.
நாத்தனார் ஒரு வேலை எழுதினாருன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா இளங்கோவடிகள் அவ்வளோ மாபெரும் கவிஞர். அதுதான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். ஏன்னா பாரதியார் வந்து முதல்ல மனம் திறந்து பாராட்டுற மரபையே பாரதி தான் உண்டு பண்ணார். ஏன்னா புலமை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கவிஞர்களிடையே நிறைய புலமை காய்ச்சல் இருந்ததுனால அது ஆரம்பத்துல நல்ல திறமையான புலவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னரை பாடி பரிசு பெற்று வரும்போது புலமை காய்ச்சல் உண்டாகி அவர் நல்லா பாடுற புகழாரா, இவர் நல்லா புகழாரா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்ட காலங்கள்ல பாரதி தோன்றி உண்மையை யார் யாரெல்லாம் உண்மையாகவோ உணர்வோட இதை மடிந்தாலும் பொய் கூறேன் மானோடருக்கு என்று சொன்னவர் பாரதியார். அதனால வந்து அப்போ அவர் கண்ணில் பட்டதெல்லாம், ஏன்னா அப்பதான் புஸ்தகமா வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நிறைய புஸ்தகம் பாரதியார் கிடைச்சிருக்காரு. ஏன்னா வாழ்ந்தே 39 வருஷம் தான். ஆனா நான் பாரதியாரே தாண்டி வாழ்ந்துட்டேன். நான் ஒரு கவிதை கூட எழுதவே இல்லை. பாரதிக்கு நான் அண்ணன் ஆயிட்டேன். ஆனா ஊர் சொல்லுவாங்களா, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி பாரதியார் வந்து தன்னுடைய 39 வயசுல எல்லாத்தையும் எழுதி அது அந்த யார் யாரெல்லாம் உண்மையா பாடுபட்டாங்களோ அதை எல்லாம் மனப்பூர்வமா பாரு. அதுக்கப்புறம் தான் புகழ வந்து தமிழ்ல யாரையும் புகழ மாட்டாங்க. முதல்ல திருக்குறளுக்கு இருந்தது, அது குறளுக்கு தான் இருந்தது. வள்ளுவர் புகழ்ந்தாரான்னு தெரியல, வள்ளுவரையும் சேர்த்தா புகழ்ந்திருப்பாங்க, அது ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் பெருசா பண்ணவர் இவர் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் திருக்குறளை புகழ்ந்தாங்க. பாரதிதாசன் புகழ்ந்தாரு, எல்லாரும் புகழ்ந்தாங்க, மணிவன்மணி புகழ்ந்தாரு, அப்புறம் நாமக்கல் கவிஞர் புகழ்ந்தாரு. எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இது வரைக்கும் யாருன்னு சொன்னா வச்சா சொல்லிட்டே போலாம். அதனால வந்து மாபெரும் கவிஞனுடைய ஒரு கவிதையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறீர்கள். அது அது ரமேஷ் ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு தொண்டு. ஏனென்றால் ஒரு விதையில் இருந்துதான் விருட்சங்கள் தோன்ற முடியும், அதே போல இன்னும் விளைச்சலும் தோன்ற முடியும். அதனால எல்லா கவிதைகளுக்கும் விதையாக இருப்பது, அடித்தளமாக இருப்பது இது போன்ற நூல்கள் தான். அதனால இது மாதிரி நூல்களை வந்து நிறைய பரப்புனா இன்னும் கவிதைகள் நிறைய உண்டாகும். அதுதான் பாரதியார் சொன்னார், வீடுகள் தோறும் கலையின் விளக்கும், வீதிகள் தோறும் 2 பள்ளி. அது சொல்லும்போது எங்க பார்த்தாலும் வந்து கலையாகவும் கவிதையாகவும் வரணும் அப்படின்னா இந்த விதையாக இருக்கிற அடித்தளமாக இருக்கிற இந்த சங்க இலக்கியம், தொல்காப்பியம், அது மாதிரியான அடுத்து சிலப்பதிகாரம், இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய தமிழினுடைய வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற மிகப்பெரிய பணியை, மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த